العالمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் என்ற பிரதான தலைப்பிலே ஜகாத் கொடுக்காதவர்கள், ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா எத்தகைய தண்டனைகளை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்ற ஹதீஸுக்கான விளக்கத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலே படித்திருக்கிறோம். தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வைத்து அதற்கு ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் அதே ஆபரணங்களை நரக பெருநெருப்பில் சூடு காட்டி அவர்களது நெற்றி, விலாப்பக்கம், முதுகுகளில் ஒத்தடம் போடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அதே போல ஆடு மாடு ஒட்டகங்களை செல்வமாக வைத்திருந்து அதற்கான ஜகாத்தை கொடுக்காதவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அடியார்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் அந்த மஹ்ஷர் பெருவெளியில் முகங்குப்பர கிடத்தப்பட்டு அந்த ஆடு மாடுகளினுடைய குட்டிகள் அவர்களை காலால் மிதித்து கொண்டும் வாயால் கடித்தும் வேதனை செய்யும் என்ற விஷயத்தை நாங்கள் படித்தோம். அந்த தொடரிலே அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. குதிரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஆடு மாடு ஒட்டகம்தான் ஜகாத் விஷயத்திலே வருகின்றவைகள். இப்போ குதிரை சம்பந்தமான விளக்கம் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், ஃபல் கைலு ஸலாஸத்துன், குதிரை 3 வகையாக இருக்கிறது. ஹிய லி ரஜுலின் விஸ்ருன், ஒருவருக்கு பாவத்தை சம்பாதித்து கொடுக்கின்ற குதிரை. வஹிய லி ரஜுலின் சித்துருன், இன்னொரு வகையான குதிரை ஒரு மனிதனது தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்ற குதிரை. வஹிய லி ரஜுலின் அஜுருன், இன்னொரு வகையான குதிரை ஒரு மனிதனுக்கு நற்கூலியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய குதிரை என்று அந்த 3 வகையான குதிரையும் குறிப்பிட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். அதாவது பாவத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய குதிரை என்றால் எது, நற்கூலியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய குதிரை என்றால் என்ன, ஒரு மனிதனின் தேவையை நிறைவேற்றக்கூடிய குதிரை என்றால் என்று விளக்கம் சொன்னார்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய குதிரையை பற்றி சொல்கிறார்கள். அந்த குதிரையை ஒரு மனிதன் கட்டி வைக்கின்றான். எதற்காக என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராடுவதற்காகவும் முகஸ்துதிக்காகவும் பெருமைக்காகவும். அதாவது இந்த குதிரையின் சொந்தக்காரன் ஒரு நிராகரிப்பாளன், அவன் இஸ்லாத்துக்கு எதிராக இந்த குதிரையை கட்டி வைக்கிறான், அவனுக்கு அது பாவத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னார். 2வது வகையான குதிரை என்னவென்றால் அதாவது தேவையை நிறைவேற்றுகின்ற குதிரை. இந்த குதிரையையும் ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ்வின் பாதையில் கட்டி வைக்கின்றார், அல்லாஹ்வின் பாதையில் தயார்படுத்தி வைக்கிறார். ஆனால் அந்த குதிரையினுடைய முதுகு மற்றும் கழுத்து விஷயத்தில் அல்லாஹுடைய ஹக்கை அவர் மறக்கவில்லை. இவருக்கு இதுதான் தேவையை நிறைவேற்றுகின்ற குதிரை என்று சொன்னார்கள். அதாவது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு எதை சொல்ல வராங்கண்டா முதுகு கழுத்து என்று சொல்லி அந்த குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ரெடி பண்ணி வச்சுக்கிறார். ஆனால் யுத்தமோ போராட்டமோ வர இல்லை. ஆனால் அந்த குதிரைக்கு தீனி போடுறார், அதை பராமரிக்கிறார், அதை யாரும் இரவல கேட்டார் அந்த குதிரையை கொடுக்கிறார். அந்த குதிரையிலே பயணிகளை ஏற்றி கொண்டு விடுறார். அதுல இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்க இல்லை. எனவே தேவையை நிறைவேற்றிய குதிரை என்று இதுக்கு சொன்னார். மூன்றாவது குதிரை தான், அதாவது இஸ்லாமியர்களுக்காக அவர் அல்லாஹ்வுடைய பாதையில கட்டி வைக்கிறார். இஸ்லாத்துக்காக போராடுற போராளிகளுக்காக அந்த குதிரையை கொடுக்கிறார். இது மூன்றாவது வகையான குதிரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குதிரையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன நற்கூலி வித்தியாசமா இருக்கு. அது எப்படின்னா, அந்த குதிரை மேய்ச்சல் நிலையில மேய்ஞ்சி கொண்டே போகுது. சரி, புட்கள் இருக்கிற புட்டறைகளின் மீது மேய்ஞ்சி கொண்டே போகுது. அப்படி போற நேரம் எல்லாம் அது எந்த அளவு தூரம் போய் மேய்ஞ்சி சாப்பிட்டு வயிறை நிரப்பி கொள்ளுதோ, எந்த அளவு சாப்பிட்டு விட்டு அது சாணத்தை பிழுக்கைகளை சிறுநீரை கழிவாக அகற்றுதோ, அதே போல அது நீண்ட கயிற்றில போய் மலை குன்றுகள் மேட்டு நிலங்களெல்லாம் ஏறி சாப்பிட்டுட்டு அது கழிவகற்றதோ அந்த அளவுக்கு அதுக்கு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது சாப்பிட்டாலும் குடித்தாலும் கழிவகற்றினாலும் அந்த குதிரையின் சொந்தக்காரனுக்கு அந்த அளவு நன்மை என்று அதை விளங்கப்படுத்தாங்க. ஏன் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த குதிரையை தயார் பண்ணி வைக்கிறார் இஸ்லாமியர்களுக்காக. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது போய் தண்ணீர் குடிக்குது. எந்த அளவு குடிக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு குடிக்கின்ற அளவுக்கு ஏற்ப அதுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப இந்த மூன்று வகையான குதிரையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி அன்றைய போக்குவரத்து சாதனத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய அருளாக ஒன்று கிடைத்தால் நாங்க அதை ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் அது மூன்று வகையாக பயன்படுத்துவான். அந்த அருளை ஒரு மனுஷன் பாவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்குறான், உடலாற்றலை கொடுக்குறான், சொத்து செல்வத்தை கொடுக்குறான். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு சுக்குர் செய்ய வேண்டிய மறந்து அதை பாவத்தில் பயன்படுத்துகிற ஆட்கள் எங்களுக்கு தெரியும். அதே போல அதே அருளை சரியா பராமரித்து மக்களோட தேவையையும் நிறைவேற்றி கொடுக்கிறார், தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இது இது ஒரு இஸ்லாம் அதாவது தடுக்கின்ற மறுக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு அருளை ஒரு மனிதன் பயன்படுத்துறது, சரியா பயன்படுத்துறது. மூன்றாவது வகையான அருள் தான் இஸ்லாத்துக்கு மாத்தமான, அதாவது இஸ்லாத்துக்காக பயன்படுத்துறது, இஸ்லாத்துக்காக, சமூகத்துக்காக, மார்க்கத்துக்காக அந்த அருளை பயன்படுத்துறது. இந்த விளக்கத்தை நாங்கள் எடுக்கலாம். இவ்வாறு கேட்ட சஹாபாக்கள் கடைசி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் குதிரையை பற்றி சொன்னீங்க யார சொல்லலாம், கழுதைகளை பற்றி ஏதாவது அல்லாஹ் சொல்லிக்கிறானா? அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தாலா அதுக்கு தனியாக வசனங்களை இறக்க இல்லை, ஆனால் தனித்துவமான ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கிக்கிறான். கழுதையை பற்றி தனியாக எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்க இல்லை, அல்லது அதை பற்றி ஹதீஸாக நான் எதையும் சொல்ல மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல தான் பேசுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல வாரது. வமா யந்திகு அனில் ஹவா, மனோ இச்சையின்படி பேச மாட்டாங்க. இன்ஹுவ இல்லா வஹீன் யூஹா, வஹீன் அடிப்படையில் தான் பேசுவாங்க. எனவே கழுதையை பற்றி குர்ஆன் வசனம் விளக்கமாக இறக்கப்படவும் இல்லை, அது சம்பந்தமாக ஹதீஸாக அல்லாஹு தாலா சொல்லுமாறு எனக்கு கட்டளையிடவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிறான், அதுல அந்த கழுதைக்குரிய ஹக்கும் வர முடியும். அது என்ன வசனம்? நாங்கள் வளமையாக மக்ரிப் தொழுகையில ஓதுற ஒரு சூறா தான் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா.
அந்த சூராவில் அல்லாஹு தஆலா சொல்றான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் ஒரு அணுவளவு நன்மையை செய்தாரோ அதை மறுமையில் கண்டுகொள்வார், யார் ஒரு அணுவளவு தீமையை செய்தாரோ அதையும் கண்டுகொள்வார். அப்ப இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, அல்லாஹு தஆலா தனிய கழுதையை பற்றி சொல்ல இல்லை, யாருக்கெல்லாம் எவ்வகையான அருள் வந்ததோ அந்த அருளை சரியா பயன்படுத்தி அதுக்கு சுக்குர் செய்தாரோ அதை அவர் அங்கே கண்டுகொள்வார். சரியா? அப்ப அதே மாதிரி அந்த நியமத்துக்கு துரோகம் செஞ்சு துஷ்பிரயோகம் செஞ்சு அதை மோசமா நடத்தினா அந்த தீமையும் கண்டுகொள்வார் என்று ரசூலுல்லாஹ் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை சொன்னதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது சென்ற வகுப்புல நாங்க படிச்ச ஒரு நீண்ட ஹதீஸுக்கான ஒரு விளக்கம். அதை நாங்க இத்தோடு நிறைவு செஞ்சுட்டு மற்றும் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆதாஹு அல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு. அல்லாஹு தஆலா யாருக்கு சொத்து செல்வத்தை கொடுத்து அதற்குரிய ஜக்காத்தை அவர் நிறைவேற்றவில்லையோ கொடுக்கவில்லையோ, முஸ்ஸில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரஅ லஹு ஸபீபதானி. மறுமை நாளில் அந்த சொத்து செல்வம் அவருக்கு முன்னால ஒரு கருநீல நிறமுடைய ஒரு ஆண் பாம்பாக தோற்றம் அளிக்கும். கருநீல நிறமுடைய ஒரு கண்களை உடைய ஒரு பாம்பாக, ஒரு ஆண் பாம்பாக தோற்றமளிக்கும். யுதவ்விகுஹு யௌமல் கியாமா, மறுமையில் அவருடைய கழுத்தை அது சுற்றி வளைத்து பிடித்திருக்கும். சும்ம யஹுது பிலிஹ்ஸிமத்தைஹி, பிறகு அவருடைய தாடையை அது கடித்து பிடித்து இருக்கும். சும்ம யகூலு, பிறகு அந்த பாம்பு சொல்லும், அன மாலுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், அன கன்சுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லும் என்று சொல்லிட்டு சும்ம தலா, பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன என்று வார சூரா ஆல இம்ரான்ல வார ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க. ரவாஹுல் புகாரி. அந்த வசனம் எப்படின்னு சொன்னா, உலோகித்தனம் காட்டுகின்றவர்கள் நினைக்க வேண்டாம், அவ்வாறு உலோகித்தனம் காட்டுவது தங்களுக்கு நன்மை தரும் என்று. அந்த இந்த இவர் கொடுக்காம உலோகித்தனம் காற்ற அந்த சொத்துக்கள் அனைத்தும் மறுமை நாளில் அவருடைய கழுத்திலே ஒரு வளையமாக மாட்டப்படும், சுற்றி வளைத்திருக்கும் என்று வார குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஆகவே இது மறுமையிலே இப்படியான விஷயங்களை செய்கிறவங்களுக்கு, ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறவங்களுக்குள்ள தண்டனை, அந்த சொத்தே பெரிய பாம்பாக வந்து அவரை கடிச்சு கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயத்தை இங்க நாங்க படிக்கிறோம். நாலாவது ஹதீஸ், அதுவும் சென்ற வகுப்புல நாங்க படிச்ச ஹதீஸை போலத்தான் வருது. அபூ தர் சொல்றாங்க, அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما من رجل يكون له إبل أو بقر أو غنم لا يؤدي حقها. யாருக்கு ஒட்டகம், மாடு, ஆட்டு மந்தைகள் சொத்து செல்வமாக இருந்து அதற்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லையோ, இல்லா உத்திய பிஹா யௌமல் கியாமத்தி அஅலமா மா யகூனு வ அஸ்மனஹு. அந்த மறுமையில் அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். அதனுடைய திமிழ், ஒட்டகத்தின் திமிழ், அவை அனைத்தும் விசாலமாக இருக்கும். பெரிய அளவில் அந்த மிருகங்கள் கொண்டு வரப்படும். ததஉஹு பி அஹ்ஃபாகிஹா வ தன்தஹு
தன்தஹுஹு பிகுரூனிஹா, அது தன்னுடைய கால்களால் அந்த மனிதனை மிதிக்கும், கொம்பால் அந்த மனிதனை குத்தும். குல்லமா ஜாசத் உஃப்ராஹா ருத்தத் அலைஹி ஊலாஹா ஹத்தா யுக்தா பைனன் நாஸ் முத்தஃபக்குன் அலைஹ். அவ்வாறு குத்தி கொண்டும் காலால் மிதித்து கொண்டும் கடைசி அந்த மிருகங்கள் போய் முடிவதற்கிடையில் ஆரம்பமாக போன அந்த மிருகங்கள் மீண்டும் வந்து அவனை குத்தும், அவனை அதாவது மிதிக்கும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படின்னா தொடராக நடந்து கொண்டிருக்கும், அவருக்கு எந்த ஓயும் கொடுக்கப்பட மாட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்கள் ஒரு 4 ஹதீஸ் 2 வாரங்களா படிச்சுக்கிறோம். ஜகாத் கொடுக்க மறுத்தவங்களுக்கான மறுமைசார் தண்டனை என்ன என்பதை பற்றி. இறுதியாக நாங்கள் ஒரு ஹதீஸை படிப்போம். وعن جرير بن عبد الله قال رسول الله صلى الله عليه وسلم إذا أتاكم المصدق فليصدر عنكم وهو عنكم راض. رواه مسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்திலே ஜகாத்தை அறவிடுகின்ற உத்தியோகத்தர் வந்தால் அவர் உங்களை விட்டும் செல்ல வேண்டும், திருப்தி அடைந்த நிலையில், உங்களை திருப்தி அடைந்த நிலையில் அவர் போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருவது. அவங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு ஒரு உண்மையை படித்து கொள்கிறோம். ஜகாத் கூட்டாக சேர்த்து விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் சொல்லுது. எப்படி சொல்லுது? உங்களிடத்தில் ஜகாத் அறவிடுகின்ற உத்தியோகத்தர் வந்தால், அப்ப ஜகாத்தை அறவிட ஒரு குழுவினர் வருவாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இதை விட நாங்க வித்தியாசமான எந்த கருத்தும் இந்த ஹதீஸுக்கு சொல்ல இயலாது. அப்படி வந்தா அவர் உங்களை திருப்தி அடைந்த நிலையில் உங்களிடம் இருந்து செல்லட்டும். அப்படின்னா அவர் உரிய முறையில ஜகாத்தை கணக்கிட்டு அதை அறவிடுற நேரம் நீங்க அவருக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்து, இது அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, இவர் வந்திருக்கிறாரு டெக்ஸ் அறவிடுறாள் வரி அறவிடுறாள்ன்றெல்லாம் நீங்க நினைக்காம, அல்லாஹு தாலா உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஹக்க அவர கையில கொடுக்கிற நேரம் அவர் திருப்தி அடைகிறான்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியான நிலையில் அவர் செல்லட்டும். அப்படின்டா எரிச்சலோட வேண்டா வெறுப்பாக எத்தனை முறை அலைஞ்சிட்டு காரணம் சொல்றாங்க, நியாயம் சொல்றாங்க, இழுத்தடிக்கிறாங்க, இது என்னன்னு சொல்லி அவர் எரிச்சப்பட்டுட்டு போறக்கூடாது. உங்களிடம் வந்தா அவருக்குரிய விஷயத்தை சரியா செஞ்சு அனுப்புங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எனவே லேசு மாசான வேலை இல்லை. இது ஒரு ட்ரஸ்டி போர்டில் இருக்கிற ஆளுக்கு சேர்ந்து ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்க, அவர் போய் ஜகாத் எடுக்க போவார், அவர் ஏச்சி பேச்சு காலதாமதம் இழுத்தடிப்புலாம் செய்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிற விஷயம். அதுவும் சஹீஹான ஹதீஸ். உங்களதில் அப்படி ஒரு ஆள் வந்தா சில நேரம் இப்படி நிறைய நம்மளோட சிந்தனை குழப்பம் இருக்குது. இது ரசூலுல்லாஹ்ட காலம் இல்லை, சஹாபாக்களோட காலம் இல்லை, ஹலிஃபாக்களோட காலம் இல்லை, இப்போ நாங்கள் வேற காலத்தில் இருக்கிறோம், வேற கவர்மெண்ட்டுக்கு லேக்கிறோம், எப்படியும் தலகுலா நடக்கலான்னு ஒரு கருத்து இது பிள்ளை. சரியா? அப்படின்னா அந்த மார்க்கம் காலத்துக்கு ஒவ்வாத மார்க்கம்னு நாங்கள் முடிவு கட்ட வேண்டி வரும். அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மட்டும்தான் சரி, இஸ்லாம் இப்போ தேவையில்லை, விட்டு போட்டு வேலையை பார்ப்புன்ற கருத்து தான் வரும். அப்படித்தான் சில பேர் நினைக்கிறாங்க. சரியா? இவங்க யாரு? இவங்க நபியா அல்லது நபியில ஹலீஃபாவா அல்லது இஸ்லாமிய கவர்மெண்ட்ல உள்ள ஆட்களான்னு சொல்லி அப்படின்னு சொன்னா முறைப்படி பார்த்தா ஜமாத்து கூட்டு தொழுகை கூட தொழப்படாது இந்த நாட்டில். வாதாட வந்த நாம அப்படி சொல்றோம். கூட்டு தொழுகை நடத்தினால்களே ஹலீஃபாக்கள், ஹலீஃபாவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள், கவர்னரால் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தான் தொழுகை நடத்தினாங்க. அப்படின்னு அதை கூட செய்யப்படாது. ஆகவே இதெல்லாம் பிழையான வாதங்கள், சும்மா தாங்கள் தப்பிச்சு கொள்றதுக்கு சொல்ற வாதங்கள். ரசூலுல்லாஹி சொல்லித்தாங்க இல்லையா? ஏன்னா எதிர்காலத்தில் இப்படியான ஆட்கள் இருப்பாங்கன்றதான் இந்த ஹதீஸை சொன்னது. என்னடா காலம் போல பிற்பட்ட காலம் ஈக்காது சுவரா, அதுக்குதான் இதை சொன்னது. உங்களிடத்துல அவ வந்தா அவர் உங்கள்கிட்ட இருந்து போற நேரம் திருப்தியோட போகணும். அவங்களுக்குரிய சட்டத்தையும் சொல்லிக்கிறாங்க. அறவிட போறாளுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம்.
சரி, அநியாயம் இழைக்கக்கூடாது, முறைப்படி சக்காத்தை எடுக்கணும், கணக்கட்டு எடுக்கிற நேரம் பெருமதியான சொத்துல கை வைக்கப்படாதுன்னா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அதே போல வாராள்களுக்கு சக்காத் கொடுக்குற மக்கள் கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை செய்யணுங்கிறதும் இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் படித்து கொள்ள முடியுமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் சக்காத் கொடுக்கிற மக்களுக்கு சக்காத் அறவிட்டாள்கள் துவா செய்கிறது கடமை என்கிற பற்றிய ஹதீஸை படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.